வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சுமார் 18 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்த தீயணைப்புத்துறை வீரர்கள். என்னாச்சுன்னா தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். தீ விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை. ரயில்வே தேர்வுக்கு தமிழகத்தை சேர்ந்த தேர்வர்களுக்கு தெலுங்கானாவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 26 அதிமுக ஆட்சி அமைக்க ஈகோ பிடித்த தலைவர்கள் எல்லாம் ஈகோவை மறந்து ஒன்று சேர வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு. இருக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டருடைய கருத்தாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈகோவெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால், மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால், இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களெல்லாம் தங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்து கழக நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரே தலைவர் அண்ணாமலை ஒருவராக தான் இருக்க முடியும். வேளாண் பட்ஜெட் தொடர்பான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தீய சக்தி திமுகவை அகற்ற எந்த தியாகத்தையும் செய்ய தயார். புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. அந்த தீய சக்தியின் கூட்டணி பலத்தை உடைத்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால அவங்க பணபலத்தோடையும் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாரும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் ஒருபோதும் செல்லாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். 90% தொண்டர்களின் குரலாக செங்கோட்டையன் பேசியிருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் சம்பவங்களை மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் அணுகி வருகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறை மக்கள் முன்பு நிரூபிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காலை முட்டியதில் பாண்டி என்ற மாடுபிடி வீரர் பலி. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீர்ச்சத்து குறைபாட்டிற்கான அறிகுறியுடன் மருத்துவமனையில் ஏஆர் ரகுமான் அனுமதி என அப்போலோ நிர்வாகம் விளக்கம். வழக்கமான பரிசோதனைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. மதுரை மத்திய சிறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை. செல்போன், போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நடவடிக்கை.
ராசிபுரம் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் ரகளை. முறையான அனுமதி பெறாமல் காளைகளுடன் நுழைய முயன்ற உரிமையாளர்களை விரட்டிய போலீசார். தஞ்சை மற்றும் அறந்தாங்கியில் விமர்சையாக நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். குறித்த நேரத்தில் இலக்கை எட்டிய மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற வினோத மீன்பிடி திருவிழா. பேய் கண்மாயில் போட்டி போட்டு மீன்களை பிடித்த மக்கள். வந்தவாசி அருகே ஸ்ப்ரே அடித்து நூதன முறையில் 24 ஆடுகள் காரில் கடத்தி திருட்டு. கார் பழுதாகி நின்றதால் மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். ஆடுகளை மீட்டு போலீசார் விசாரணை. கல்வராயன் மலை பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை. கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட வைத்திருந்த 4.5 டன் நாட்டு வெல்லம் பறிமுதல். ஒருவர் கைது. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை. சாலையை கடக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை பூக்களின் வரத்து அதிகரிப்பு. பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை வெயிலில் தாக்கம் அதிகரிப்பு. தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடியது திற்பரப்பு அருவி. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் அருவியில் குளித்து உற்சாகம். நெல்லையில் காலை கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் திடீரென பல்வேறு பகுதிகளில் கனமழை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோக்கஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பிரயான் பூங்கா உள்ளிட்ட இயற்கை அழகினை ரசித்து மகிழ்ச்சி. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சிவபெருமான் சிலைக்கு ட்ரோன் மூலம் பால் அபிஷேகம். ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்த பக்தர்கள். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கும்ப மரியாதை. ஆலங்குடி அடுத்துள்ள வாராபூரில் பெரிய ஐயனார் கருப்பண்ண சுவாமி கோவிலில் மாசி தேரோட்ட திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைரத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம். தமிழக அரசின் உவேசா விருது பெற்ற நெல்லையை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் நாரும்புநாதன் உடல்நலக்குறைவால் காலமானார். நெல்லை சாந்தி நகர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் நேரில் அஞ்சலி. இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரி பீகார் மாநிலத்தில் யாத்திரையை தொடங்கிய காங்கிரஸ் கட்சியினர். பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக முழக்கம். டெல்லியில் இருந்து பெங்களூருவிற்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 75 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். நைஜீரிய நாட்டை சேர்ந்த 2 கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. பிரசித்தி பெற்ற அமிர்தசரஸ் தங்க கோவிலில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சாமி தரிசனம். ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் வழிபாடு. பீகார் மாநிலம் பாட்னாவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் தேஜ் பிரதாப் யாதவுக்கு 4000 ரூபாய் அபராதம். ஹோலி கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் இல்லம் அருகே தலைக்கவசம் அணியாமல் 2 சக்கர வாகனத்தில் சென்றதால் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. விண்வெளியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோரை மீட்கும் பணியில் முதற்கட்ட வெற்றி.
குரூ டிராகன் 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடனான டாக்கிங் வெற்றி. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவாக டெல்லியில் காற்றின் தர குறியீடு 89ஆக உயர்வு. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் திருப்திகரமாக இருப்பதாக காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் தகவல். மக்கள் விரோத சுற்றுச்சூழல் சட்ட திருத்தங்களை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடம் பிடித்ததை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜுன் பகுதியில் உள்ள SBI ATM மையத்தில் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. CCTV கேமரா மீது ஸ்ப்ரே அடித்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. மிசோரம் மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடி அசத்திய சிறுமி. நேரில் அழைத்து பாராட்டியதுடன் கிட்டார் பரிசளித்த அமித்ஷா. ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்த நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுக்கு உற்சாக வரவேற்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரஷ்யாவில் உள்ள சர்க்கஸ் மையத்தில் மக்களை மகிழ்வித்து வந்த 2 யானைகளில் ஒன்று உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உடன் இருந்த தன்னுடைய இணையின் பிரிவை ஏற்க முடியாமல் தவிக்கும் யானையின் வீடியோ வைரல். செவ்வாய் கிரகத்துக்கு மனித ரோபோவை அனுப்பும் எலான் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் அடுத்த ஆண்டு இறுதியில் விண்ணில் பாய்கிறது. ஈரானில் பெண்கள் ஹிஜாப் அணிவதை கண்காணிக்க அந்நாட்டு அரசு ட்ரோன் மற்றும் செயலியை பயன்படுத்துவதாக ஐநா வெளியிட்ட அறிக்கையில் தகவல். மனித உரிமை மீறல் என பலரும் விமர்சனம். தெலுங்கானா மாநில சுரங்க விபத்தில் சிக்கி உள்ள 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். சேறு மற்றும் மண்ணை அகற்றும் பணி 23வது நாளாக தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீர் மலைச்சாலையில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த பயணிகள் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் உள்ள வில்வித்தை பயிற்சியாளர் ஷிஹான் ஹுசைனி 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் காசோலை வழங்கப்பட்டது.